வணக்கம். மார்ச் 9ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை மார்ச் 7ஆம் தேதி நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 8600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 10600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக தொடர்றாங்க 2000 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 10500 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 8100 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக தொடர்றாங்க 2300 கோடி ரூபாய்க்கு. மணி கண்ட்ரோல் ஒரு கருத்தாய்வு நடத்தியிருக்கிறாங்க. அதில் பிரபல இன்வெஸ்டரான சங்கர் சர்மா இந்தியாவில் மட்டும்தான் உண்மையான பேர் மார்க்கெட் இருப்பதாக அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. அடுத்த 5 ஆண்டில் நிஃப்டிலிருந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் இருக்காது. குறிப்பாக அவங்க சொல்லியிருப்பது 0 ரிட்டர்ன்ஸ் இருக்கும்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. அதே கருத்தாய்வில் சமீர் அரோரா, ஹீலியோஸ் கேபிட்டலுடைய நிறுவனர், அவர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மார்க்கெட் கிட்டத்தட்ட பாட்டம் அவுட் ஆயிருக்கு. அதாவது அடுத்த 1 அல்லது 2 மாதத்துக்குள்ளார கம்ப்ளீட்டாக பாட்டம் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் மேலே ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. ஒரு ஷேப்டு ரிகவரி சாத்தியம் இல்லை. அப்படி நடக்கணும்னா அரசு உதவி செய்ய வேண்டும், இதாவது அறிவிப்பு வெளியிட வேண்டும். அதற்கு சாத்தியம் இல்லை. ஆனால் அந்த பாட்டம் அவுட் ஆனதற்கு பிறகு மார்க்கெட் 7-8% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இந்திய அரசு வரியை குறைப்பதற்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு டொனால்ட் ட்ரம்ப் யுஎஸ் அதிபர் தெரிவிச்சிருக்கிறாரு. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இந்தியாவுடைய மினிஸ்டர், காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் திரு பியூஷ் கோயல் யுஎஸ்ஏக்கு 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதை முடிச்சுட்டு திரும்புறாருன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வரல. எந்தெந்த பொருட்களுக்கு எவ்வளவு குறைக்கிறாங்கன்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இது வரைக்கும் வரலன்னு நினைக்கிறேங்க. டிபிஎஸ் பேங்க் இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி நிதியாண்டு 2025 6.5% இருக்கும்னு கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஏப்ரல் மாதத்தில் ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட்டை மேலும் குறைப்பாங்கன்ற எதிர்பார்ப்பும் தெரிவிச்சிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. டெல்லி அரசு பெண்களுக்கான நிதி உதவி திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்க இருக்கிறாங்க. இதற்காக 5100 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க இந்த திட்டத்திற்கு. அதானி குரூப்புக்கு தாராவி ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் டெண்டர் கிடைச்சிருக்குன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தாங்க. அதை எதிர்த்து சீஷல்ஸை சார்ந்த செக்லிங் குரூப் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. உடனடியாக அந்த டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் அவங்க கோரிக்கை முன்வைத்திருக்கிறாங்க. ஆனால் ரத்து செய்ய மறுத்திருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட். ஆனால் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மே 25ஆம் தேதி அடுத்த ஹியரிங் இருக்கு. மகாராஷ்டிரா அரசு மற்றும் அதானி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. பதில் சொல்லுமாறு அவங்க கேள்வி கேட்டிருக்கிறாங்க. என்ன குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க செக்லிங் குரூப்னா, இந்த டெண்டரில் சில கண்டிஷன்ஸை மாற்றி இருக்கிறாங்க. அதானி ப்ராப்பர்ட்டிஸ், அதான் அந்த கம்பெனிக்கு தான் கிடைச்சிருக்கு அந்த டெண்டர். அதானி ப்ராப்பர்ட்டிஸ்க்கு சாதகமாக சில கண்டிஷன்ஸை மாற்றிருக்காங்கன்ற குற்றச்சாட்டு. அதற்கு பிறகு தான் அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மே 25ஆம் தேதி அடுத்த ஹியரிங் இருக்கு. ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் வெள்ளிக்கிழமை நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ராடேல 12% அதிகரித்தது. மணி கண்ட்ரோல் ஒரு அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்பந்தமாக ஆத்தரைஸ்டு டீலர் கேட்டகரி உரிமம் ஆர்பிஐ வழங்கியிருக்கிறாங்க ஜனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்குக்கு. பிஆர் கோயல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ஆர்டர் கிடைக்குது. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 71 கோடி ரூபாய். ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி கம்பெனியுடைய ஷேர்ஸை எல்ஐசி, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் விற்பனை செய்திருக்கிறாங்க. ஸ்டேக்கை குறைக்கிறாங்க. 8.6%லிருந்து 6.6% குறைச்சிருக்கிறாங்க. ஓமேக்ஸ் லிமிடெடுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதோடைய மதிப்பு 4700 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓமேக்ஸ் லிமிடெட். ஓலா எலக்ட்ரிக் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய கடைகளில் சோதனை நடைபெற்று வருது. வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படுது. டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிஸ் தான் இது செய்து வராங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். அவங்க சில விதி மீறி இருக்கிறாங்க. விதி பின்பற்றலன்றதான் குற்றச்சாட்டு. அவங்க கடைகளில் கிட்டத்தட்ட 95 கடைகளில் சில உரிமம் இல்லாமல் இருக்குது. அவங்க வாகனங்களை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு, டெஸ்ட் ரைட் பண்ணுறதுக்கு, விற்பனை செய்வதற்கு சில சர்டிஃபிகேட்ஸ் தேவைப்படுது. அது இல்லாமல் பெரும்பாலான கடைகள் நடந்து வருவதாகத்தான் குற்றச்சாட்டு. இதன் அடிப்படையில் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டிஸ் சோதனை நடத்தி வராங்க. சில வாகனங்களையும் அவங்க பறிமுதல் செய்து வருவதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்திருக்கிறாங்க.
அதே செய்தியில் மற்றொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிப்ரவரி மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டா ஓலா எலக்ட்ரிக் வெளியிட்டது 25,000 வாகனங்கள் விற்பனை செய்துள்ளதாக. ஆனால் அரசுடைய வாகன் போர்ட்டல்லேருந்து கிடைத்த டேட்டா வெறும் 8,600ன்னு சொல்லியிருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். இவ்வளோ பெரிய வித்தியாசம் எப்படி வந்ததுன்ற கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. பெரும்பாலும் வாகனம் உற்பத்தி செய்கிற நிறுவனம் எவ்வளவு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அவ்வளவு தான் விற்பனை செய்திருக்கிறதா டேட்டாவை வெளியிடுவாங்க. ஆனால் ஓலா எலக்ட்ரிக் வெளியிட்டிருப்பது 25,000 வாகனங்கள் பிப்ரவரி மாதத்தில் அவங்க விற்பனை செய்திருக்கிறாங்கன்னு. ஆனால் வாகன் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் செய்திருப்பது வெறும் 8,600 மட்டுமே சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். நைகா நிறுவனத்திற்கு யூபிஎஸ் பை ரேட்டிங் கொடுத்திருக்கிறாங்க. எதிர்பார்க்கிற டார்கெட் ₹200. பை இண்டஸ்ட்ரீஸ் வெள்ளிக்கிழமை ஒரு பெரிய வீழ்ச்சியை பார்த்து அதுக்கப்புறம் ஒரு ரிகவரியும் ஸ்ட்ராங்காக பார்த்துருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 தகவல் கொடுத்திருக்காங்க. அந்த ரிகவரிக்கு முக்கிய காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பை இண்டஸ்ட்ரீஸுடைய முக்கிய கஸ்டமருடைய ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அது ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ஜப்பானை சார்ந்த குமியாய் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் ப்ராஃபிட் 61% அதிகரிச்சிருக்கு. அதை அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. அது ஒரு பாசிட்டிவான செய்தியாக இருக்குது பை இண்டஸ்ட்ரீஸ்க்குன்னு சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்துருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஜேபி மார்கன் தொடர்ந்து ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. என்ன டார்கெட்ன்றது கிளியராக தெரியலைங்க, அந்த செய்தியிலேருந்து எனக்கு கிடைக்கல. ஒட்டுமொத்தமாக 26 அனலிஸ்ட் பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் 23 பேர் பை ரெக்கமெண்டேஷனும், ஒருத்தர் ஹோல்ட் ரெக்கமெண்டேஷனும், 2 பேர் செல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பதாக அதே என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த அனலிஸ்ட் கொடுத்துருக்கிற டார்கெட்ஸில் சராசரியாக அடுத்த 12 மாதத்திற்கான டார்கெட் பார்க்கும்போது 22.7% பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. பிர்லா ஓப்போஸ் ஆதித்யா பிர்லா குரூப் கம்பெனியுடைய பெயிண்ட் நிறுவனம், அவங்களுடைய மார்க்கெட் ஷேர் மார்ச் மாதம் முடிவில் 6-8% இருக்கும்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இந்த முதல் 9 மாதத்தில் நடப்பு நிதியாண்டுடைய முதல் 9 மாதத்தில் 350 பேசிஸ் பாயிண்ட்ஸ் மார்க்கெட் ஷேர் அவங்களுக்கு அதிகரித்திருக்கும்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. யார்கிட்ட இருந்து இந்த மார்க்கெட் ஷேர் வாங்குறாங்கன்னா பெரும்பாலும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் வாங்குவதாக அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. குஜராத் ஆலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் மார்ச் 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க. எந்த அப்சர்வேஷன்ஸும் இல்லாமல் ஆய்வு முடிந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபார்மா. இண்டஸ்இண்ட் பேங்க் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். ஆர்பிஐ இண்டஸ்இண்ட் பேங்குடைய சிஇஓடைய பதவி காலத்தை நீட்டிச்சிருக்கிறாங்க. 1 ஆண்டிற்கு நீட்டிச்சிருக்கிறாங்க. பொதுவாக 3 ஆண்டிற்கு நீட்டிப்பாங்க. ஆனால் இப்போ வெறும் 1 ஆண்டிற்கு மட்டும் தான் நீட்டிச்சிருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இருக்கக்கூடிய சிஇஓடைய பதவிக்காலம் மார்ச் 24ஆம் தேதி முடிவுக்கு வருது. இப்போ அடுத்த ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி வரைக்கும் நீட்டிச்சிருக்கிறாங்க ஆர்பிஐ. நசாரா டெக்னாலஜிஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க ஓப்பன் பிளேயில் 94.85% ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கு முடிவு செய்திருக்கிறாங்க. கிளாசிக் ரம்மி பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் தான் ஓப்பன் பிளே. யாருக்கு விற்பனை செய்கிறாங்கன்னா, போக்கர் பாசின்ற பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய பேரண்ட் கம்பெனிக்கு தான் விற்பனை செய்கிறாங்க. 104.33 கோடி ரூபாய்க்கு இதை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். ஜென்சால் இன்ஜினியரிங் அண்மையில் ஒரு பெரிய வீழ்ச்சி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். அவங்க மார்ச் 13ஆம் தேதி ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்க இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. மற்றொரு அப்டேட் எக்கனாமிக் டைம்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனியுடைய ப்ரொமோட்டர்ஸ் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 70% ஷேர் பிரைஸ் வீழ்ச்சியை பார்த்துருக்கு. இப்போ ப்ரொமோட்டர்ஸ் 2.37% ஸ்டேக், அதாவது 9 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு ப்ரொமோட்டர்ஸ் கைவசம் 59.7% ஸ்டேக் வைத்திருக்கிறாங்க ஜென்சால் இன்ஜினியரிங்கில். பிஎஸ்சி சில தினங்களாக வீழ்ச்சியை பார்த்துட்டு இருக்குங்க. அதற்கு முக்கிய காரணம் பத்திரிகையிலேருந்து நம்ம பார்த்தது என்எஸ்சி அவங்களுடைய எஃப்என்ஓ கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரியை மாற்றி இருக்கிறாங்க. வியாழக்கிழமையிலேருந்து திங்கக்கிழமை மாற்றுறாங்க. ஏப்ரல் 4ஆம் தேதியிலேருந்து இதை நடைமுறைப்படுத்துகிறாங்க. இதனால் பிஎஸ்சிக்கு ஒரு இழப்பு இருக்குன்னு முன்னே நம்ம செய்தி பார்த்தோம். இப்போ மறுபடியும் நுவாமோ அதே தான் சொல்லியிருக்கிறாங்க. நுவாமா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, 4% எஃப்என்ஓ மார்க்கெட் ஷேரை பிஎஸ்சி இழப்பாங்க என்எஸ்சியுடைய இந்த முடிவு காரணமாகன்னு சொல்லியிருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. 5 நாட்களாக தொடர்ச்சியாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய 7 ஸ்டாக்ஸுடைய பட்டியல் எக்கனாமிக் டைம்ஸில் கொடுத்துருக்காங்க. டாடா ஸ்டீல் 5 நாட்களாக 10% அதிகரித்தது. ஹிண்டல்கோ 9% அதிகரித்தது. அம்புஜா சிமெண்ட்ஸ் 5 நாட்களில் 7% அதிகரித்தது. எஸ்பிஐ 6% அதிகரித்தது. லூபின் 6%. அல்ட்ராடெக் சிமெண்ட் 5 நாட்களில் 5% அதிகரித்தது. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் 4% அதிகரித்தது. எக்ஸாவேர் டெக்னாலஜிஸ் டிசம்பருக்கான ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். வெள்ளிக்கிழமை 5% வீழ்ச்சியை பார்த்தது எக்ஸாவேர் டெக்னாலஜிஸ். ரெவென்யூ US டாலர் டேர்ம்ஸில் 0.5% விழுந்திருக்கு குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது. ருபி டேர்ம்ஸில் ரெவென்யூ குவார்டர் ஆன் குவார்டர் 0.6% அதிகரிச்சிருக்கு. 3154 கோடி ரூபாய். நெட் ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் 5.4% அதிகரிச்சிருக்கு. டேட்டா நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. ஜி என்டர்டெயின்மெண்ட் குறித்து நுவாமாலிருந்து கிடைத்த ஒரு தகவல். 83% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க நுவாமா. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல். ப்ரொமோட்டர்ஸ் கிட்டத்தட்ட 27 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை ஓப்பன் மார்க்கெட்லேருந்து வாங்கியிருக்கிறாங்க. 27 கோடி ரூபாய் முதலீட்டில் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்துறாங்க. 3.99%லிருந்து
4.28% உயர்த்தியிருக்கிறாங்க. நோவாமா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்குற டார்கெட் ₹185 கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 12 மாதங்கள். 20 அனலிஸ்ட் கவரேஜ் கொடுத்துருக்காங்க ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு. அதில் 10 பேர் பை ரேட்டிங்கும் 5 பேர் ஹோல்டு ரேட்டிங்கும் 5 பேர் செல் ரேட்டிங்கும் வழங்கியிருக்கிறாங்க. IREDA குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்க IREDA RBI கிட்ட ஒரு ஒப்புதலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்பர் கர்னாலி ஹைட்ரோ ப்ராஜெக்டில் முதலீடு செய்வதற்கு அதை நிராகரிச்சிருக்கிறாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது வெள்ளிக்கிழமைக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, வெள்ளிக்கிழமை வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது ஷேர் பிரைஸ் வெள்ளிக்கிழமை அதிகரித்திருக்க வேண்டும். சோமி கன்வேயர் 19% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 7430% வால்யூம் அதிகரித்தது. கணேஷ் பென்சோ பிளாஸ் 15% ஷேர் பிரைஸும் 144% வால்யூம் அதிகரித்தது. டேட்டா பேட்டர்ன்ஸ் 15% ஷேர் பிரைஸ் 7173% வால்யூம் அதிகரிப்பு. திரிவேணி டர்பைன் 15% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 1200% வால்யூம் அதிகரிப்பு. நகர் ஸ்பின்னிங் 13% ஷேர் பிரைஸும் 200% வால்யூம் அதிகரிப்பு. ஐநாக்ஸ் விண்ட் 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 548% வால்யூம் அதிகரித்தது. காதம் இந்தியா 9% ஷேர் பிரைஸும் 1241% வால்யூம் அதிகரிப்பு. சன் ஃபார்மா அட்வான்ஸ் ரிசர்ச் 8% ஷேர் பிரைஸும் 2342% வால்யூம் அதிகரிப்பு. பாரஸ் டிஃபென்ஸ் 7% ஷேர் பிரைஸ் 397% வால்யூம். சுதர்ஷன் கெமிக்கல்ஸ் 7% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது. 125% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் சுந்தரம் கிளேட்டன் 4% சரிந்தது. 267% வால்யூம் அதிகரிப்பு. சென்டம் எலக்ட்ரான் 4% வீழ்ச்சி 115% வால்யூம் அதிகரிப்பு. டெரா சாஃப்ட்வேர் 4% வீழ்ச்சி 122% வால்யூம் அதிகரிப்பு. ஹிட்டாச்சி எனர்ஜி 4% சரிந்தது. 267% வால்யூம் அதிகரிப்பு. மகாநகர் கேஸ் 4% வீழ்ச்சி 200% அதிகரித்தது வால்யூம். ஜென்சால் இன்ஜினியரிங் 4% வீழ்ச்சி 2663% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.